ஐயா ராசா, ஏதோ புத்தி கெட்ட நாய்ங்க புரியாம பேசிக்கிட்டான். இதுக்காக பொசுக்குன்னு கோவப்பட்டீங்களா? ஐயா, நாங்க பிறந்த பொறப்பு அப்படியா? பொறப்பு அப்படி. ஐயா, இத்தனை நாளா மனுஷனுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம் ஐயா. இப்பதாயா தெரியுது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையான வாழ்க்கை இங்க இருக்குன்னு. சாமி, எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே. ஐயா, நான் தெரியாம கேக்குறேன். கோவப்பட்டீங்க, நாக்க பிடிங்க சாகிற மாதிரி நல்ல 4 வார்த்தை கேட்டீங்க. அதோட உங்க செருப்பை கலட்டி மலார் மலார் மலார்னு ஒரு 40 அடி அடிச்சுட்டு போக வேண்டியதானே? வாங்கிக்கிறோம்ல, உங்க பிள்ளை தானே நாங்க. அதுக்காண்டி வெளியே போங்கடான்னு சொல்லிட்டீங்களையா? ஏன் சாமி, ஆசானுக்கு ஆசானா அப்பனுக்கு அப்பனா எங்களை எடுத்து வளர்த்துட்டு இப்ப திடீர்னு வெளியே போகடான்னா இந்த அனாதை நாய் எங்கேயா போவோம்? எங்க போவோம்? எங்களுக்குன்னு வேற யார் இருக்கா? யார் இருக்கா? உங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரலாமா ஐயா? சாமி, வரலாமா? எங்களை மன்னிச்சிருக்க ஐயா, எங்களை மன்னிச்சிருக்க ஐயா, எங்களை மன்னிச்சிருக்க ஐயா. சாமி, வாங்க போய் சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடுவோம் ஐயா. சாப்பிட்டு நல்ல தெம்பா இருக்கா தரையா? சவால ஜெயிக்கலாம். என்ன பாக்குறீங்க? நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஏயா, அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் போய் அவன் பரதநாட்டியம் ஆடிட்டானா ஜெயிச்சிருவானா? முடியாதியா. நம்ம ஜெயிக்கிறோம். அவன் 10 லட்சம் கொடுத்தான்னா நம்ம 30 லட்சம் கட்டணும். ஜெயிக்கிறோம்.